ஸ்கந்த புராணத்தில் இருக்கும் ஒரு பகுதியான 7 காண்டங்களை கொண்டது சிவரகசிய காண்டமாகும். இக்காண்டத்தை கொண்டே கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை இயற்றினார். கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் அனுதினமும் உள்ளன்போடு முருகனை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் முருகன் அவர் கனவில் தோன்றி, அடியேனே, சிவரகசிய காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள எனது கதையை தமிழில் பாடுக என்று திகட சக்கர செம்முக மைந்துளான் என்று அடியெடுத்து கொடுத்து மறைந்தார். அதாவது திகட சக்கரம் என்பது திகழ் தசக்கரம், திகழ்கின்ற 10 கைகளையும் செம்முகம் 5 உடையவன் என்பதாகும். கச்சியப்ப சிவாச்சாரியாரும் மறுநாளே எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடியை வைத்து விநாயகர் காப்பை அருளி கந்த புராணத்தை பாடத் தொடங்கினார். தினமும் 100 பாடல்களை எழுதி முருகனின் திருவடிகளில் வைத்து, எம்பிரானே, நான் இயற்றிய பாடலில் ஏதும் பிழை இருப்பின் என்னை மன்னித்து நாளை மறுபடியும் இப்பாடலை தொடர்ந்து இயற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். மறுநாள் காலையில் சென்று பார்க்கும்போது ஓலைச்சுவடியில் எழுதிய பாடல்களில் சில வார்த்தைகள் திருத்தப்பட்டு இருப்பதைக் கண்டு மெய்சிலிர்த்து போனார். இவ்வாறு பக்தியோடு 10,345 செய்யுள்களுடன் கந்த புராணத்தை நிறைவு செய்தார்.